enthalpy of neutralization of a strong acid and a strong base. ஏன் ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்கிறேன்னா அதில் தான் ஒரு H ப்ளஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு OH மைனஸ் எல்லாமே டிசோசியேட் ஆகும். நமக்கு ஒரு H2O ஒரு மோல் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மோல் H2O ஃபார்ம் ஆகும்போது ஒரு மோல் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு -57.32 கிலோஜூல் பர் மோல் எனர்ஜி லிபரேட் ஆகும். ஸோ என்ட்ரோஃபியோட யூனிட் என்ட்ரோஃபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா S=Q/T அப்படின்னு போடுவோம். Q அப்படின்றதோட யூனிட் வந்து ஜூல் பர் மோலோ இல்லை ஜூல்லையோ நம்ம அளவிடுவோம். டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின், மேலே போச்சுன்னா கெல்வின் இன்வர்ஸ். ஸோ இதை ஜூல் பர் கெல்வின் பர் மோல்னு சொல்லலாம், இல்லை ஜூல் பர் கெல்வின் சிம்பிளி மோலை ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஜூல் பர் கெல்வின் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஃபார் அ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், ΔS சிஸ்டம் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுருவோம். தட் இஸ் ராங். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு டோட்டல் ΔS வேல்யூ கிரேட்டர் தென் 0. தட் மீன்ஸ் ΔS சிஸ்டம் பிளஸ் ΔS சரௌண்டிங் இது ரெண்டுத்தோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. ஒன்று இந்த ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருந்தா ஓகே, இல்லை ΔS டோட்டல் கொடுத்துருந்தா ஓகே. இங்கே ΔS சரௌண்டிங் பாசிட்டிவ் தனியாக கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது, இதுவும் டோட்டல் நெகட்டிவ் கிடையாது. ΔS டோட்டல் பாசிட்டிவ் தான் ரைட்.